பரிசுத்த பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள தேவனே, நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அப்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த 2வது ஆராதனையை தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாய் அவருடைய மகிமை நமக்குள்ளாய் வெளிப்பட, அவருடைய வல்லமை நமக்குள்ளாய் வெளிப்பட, அவருடைய பிரசன்னத்தினால் தேவன் நம்மை மூட கர்த்தரை எல்லாரும் அப்படி ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்வின் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஸ்தோத்திரம். தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணின தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாமிச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஸ்தோத்திரம். அந்த உன்னதமான தெய்வத்தை இந்த காலை நேரத்தில் எல்லாரும் மகிமைப்படுத்த, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி நிறைந்த இருதயத்தோடு உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் மாறாதவர், கர்த்தர் அற்புதமானவர், கர்த்தர் அதிசயமானவர், கர்த்தர் ஆச்சரியமானவர். ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன், மகிமையுள்ள தேவன், மகத்துவ நிறைந்த தேவன், கிருபையுள்ள தேவன். உம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அப்பா கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ பெரியவர், நீ நல்லவர், நீ சிறந்தவர், நீ மேலானவர், நீர் அற்புதமானவர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென், ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் மாறாதவர், கர்த்தர் அற்புதமானவர், கர்த்தர் ஆச்சரியமானவர், கர்த்தர் வல்லமை நிறைந்தவர், ஆண்டவரே மேன்மையானவர். அதற்காக உம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் பெரியவரப்பா, நீர் சிறந்தவரப்பா. ஆண்டவரே, நீர் ஒப்பற்றவரப்பா, நீ கனத்திற்குரியவரப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்னவர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முதல் பலனானவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நானே வாசல் என்று சொன்னீரே, ஒருவன் என் வழியாய் பிரவேசித்தால் மேய்ச்சலை கண்டடைவான்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, அந்த நல்ல வாசலாயிருந்து எங்களை நடத்துகிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ஆண்டவரே, ராஜாதி ராஜாவுடைய நாமம் எல்லா முழங்கால்களும் முடங்கத்தக்க வல்லமையுள்ள இயேசுவின் நாமம் உயர்த்தப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் அற்புதத்தின் நாமம் உயர்த்தப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் மாறாதவர். அதற்காக ஸ்தோத்திரம். இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்னவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யெகோவா ஈரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். யெகோவா நிசியே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். யெகோவா ரப்பாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல் ஷடாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எபனேசரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உமக்கு யெகோவா ரூபாவே, நாங்கள் உம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். ஆண்டவரே, தாயின் கருவிலே எங்களை ஆண்டு தெரிந்து கொண்ட தெய்வம், எங்களை வேறுபரித்த தெய்வம், எங்களை பரிசுத்தப்படுத்தின தெய்வம். ஆண்டவரே, நான் பரிசுத்தராயிருப்ப நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று உமக்கு ஏற்ற பரிசுத்தமாய் எங்களை நடத்துகிற, எங்களை உருவாக்குகிற ஆண்டவரே உன்னதமான தெய்வம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். சத்திய ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, தேற்றவாளனே,
உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சகல சத்தியத்துக்குள்ள எங்களை நடத்துகிற ஆவியானவரே, நாங்கள் உமக்கு மகிமை செலுத்துகிறோம். அப்பா, நீ நல்லவ, நீ நல்லவ. அதற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உங்க இரக்கம் ஆண்டவரே பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க வல்லமை பெரியது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க நாமம் மகிமைப்படுவதாக. எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய குமாரனும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த காலை 2வது ஆராதனைக்கு நீர் எங்களை ஆயத்தப்படுத்தின அதற்காக ஸ்தோத்திரம். இந்த 2வது ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. உங்க பிரசனத்தை நாங்கள் அனுபவிக்கணும், உங்க மகிமையை நாங்கள் அனுபவிக்கணும். துதி மத்தியிலே வாசம் பண்ணுகிற தூயாதி தூயவரப்பா ஆண்டவரே, துதி மத்தியில இறங்கி வருகிற தம்முடைய மகிமையை நாங்கள் அனுபவிக்கத்தக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபையை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்தவர்கள் வந்தவனமாய் அல்ல, உம்முடைய ஆண்டவர் விடுதலையை பெற்றவர்களாய், வார்த்தையை பெற்றவர்களாய், அபிஷேகிக்கப்பட்டவர்களாய், நுகங்கள் முறிக்கப்பட்டவர்களாய், கட்டுகள் அவிழ்க்கப்பட்டவர்களாய், அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்களாய், சமாதானத்தை பெற்றுக்கொண்டவர்களாய், நீ தருகிற நன்மைகளை பெற்றுக்கொண்டவர்களாய் கடந்து போக கர்த்தர் கிருபையை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருமுகப்படுத்துவீராக. ஆராதனைக்கு தடையா இருக்கிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறப்பா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆராதனை நடத்துகிற எங்களை பலப்படுத்துவீராக. கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிற உம்முடைய பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணுவீராக. இசை வாசிக்கிற உம்முடைய பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணுவீராக. PA சிஸ்டத்தின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே ரத்தம் தெளிக்கப்படுவதாக. எல்லா நேர்த்தியாய் உங்க நாமம் மகிமைக்காயிருக்க கர்த்தர் கிருபையை தாரும் ஆண்டவரே. நாங்கள் ஒன்று சேர்ந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். உமக்கு எல்லாம் மகிமை செலுத்துகிறோம். ஆவியானவர் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம எல்லா கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நம்முடைய ஆண்டவர் நல்லவர், அவர் இரக்கமுள்ள தேவன். அவருடைய நாமத்தினை உயர்த்தும் பொழுது அவர் நமத்திலே வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அமை ஸ்தோத்திரா, ஸ்தோத்திரம் துதி பாத்திரா என்கிற பாடலை நாம் எல்லாரும் இணைந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீரனையும் உமக்காக, எடுத்தீரனையும் உமக்காக. கொடுத்தேருமையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. வல்லவான ஞான வினோதா, துதியே துதியே துதித்திடுவேன். எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லை யாவும் தொலைத்தீரே, அல்லல் யாவும் அறுத்தீரே, அலைந்த எண்ணெயும் மீட்டீரே. உண்மையாய் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உணர்ந்து பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வல்லவான ஞான வினோதா, துதியே துதியே துதித்திடுவே. வல்லவான ஞான வினோதா, துதியே துதியே துதித்திடுவே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே.
எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே, அல்லல் யாவும் அறுத்தீரே, அல்லல் யாவும் அறுத்தீரே, அலைந்த என்னையும் மீட்டீரே, ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன், ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவேன். அம்புவி யாவும் படைத்தீரே, அம்பர உந்தன் வாக்காலே, எம்பர எல்லாம் ஈந்தீரே, நம்பினோர் கொந்தன் தயவாலே. நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவே, நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவே, அம்புவியாவும் படைத்தீரே, அம்பரவுந்தன் வாக்காலே, அம்புவியாவும் படைத்தீரே, அம்பரவுந்தன் வாக்காலே, எம்பர எல்லாம் ஈந்தீரே, எம்பர எல்லாம் ஈந்தீரே, நம்பினோக்கு வந்தன் தயவாலே, ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே, ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. கண்ணின் மணி போல காத்தீரே, எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். அந்நிலை உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே, மன்னா எமக்கு நீதானே, என்னாலும் எங்கள் துணை நீரே. கண்ணின் மணி போல் காத்திரே, எம்மை துதியே துதியே துதித்திடுவே, கண்ணின் மணி போல் காத்திரே, எம்மை துதியே துதியே துதித்திடுவே, அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே, அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே, மன்னாயமக்கோ நீதானே, மன்னாயமக்கோ நீதானே, என்னாலும் எங்கள் துணை நீரே, ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே, ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. தீயோன் அன்புகள் தாக்காதே எம்மை, துதியே துதியே துதித்திடுவே, தேவரே நீர் உந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே, தீது அணுகாது மறைவினிலே தேடி உமதண்டை தங்கிடுவேன். நம்புகள் தாக்காதேயம், துதியே துதியே துதித்திடுவே, தீயோ நம்புகள் தாக்காதே, எம்மை துதியே துதியே துதித்திடுவே, தேவரீர் உந்தன் சிறகாலே தினமோ மோடி காத்தீரே, தேவரீர் உந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே, தீதணுகாதும் மறைவினிலே, தீதணுகாதும் மறைவினிலே, தேடிவோம் அதடி தங்கிடுவே, தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை
உம்மை என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரமே. துதியே துதியே துதித்திடுவேன். அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அல்லல் பகலும் நித்தியமாய் அன்பை உம்மை துதித்திடுவேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரமே. துதியே துதியே துதித்திடுவே. அல்லேலூயா, ஸ்தோத்திரமே. துதியே துதியே துதித்திடுவே. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அல்லும் பகலும் நித்தியமா, அல்லும் பகலும் நித்தியமாய் அன்பே உம்மை துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா கைதட்டி என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திராவும் என்றும் என்றும் துதித்திடுவே. காத்தீரே என்னை கருத்தாக, வாழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வாழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீரனையோ உமக்காக, எடுத்தீரனையும் உமக்காக. கொடுத்தீருமையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா சந்தோஷமா என்றும் வாய்களை திறந்து துதித்திடுவே. அல்லேலூயா, ஸ்தோத்திரமே. துதியே துதியே துதித்திடுவே. அல்லேலூயா, ஸ்தோத்திரமே. துதியே துதியே துதித்திடுவே. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அல்லும் பகலும் நித்தியமா, அல்லும் பகலும் நித்தியமாய் அன்பே உம்மை துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திராவும் என்றும் என்றும் துதித்திடுவே. ஹல்லேலூயா, நல்ல சத்தம் ஹல்லேலூயா. ஆமே ஸ்தோத்திரம். பக்தன் பாடும் பொழுது சொல்லுகிறான், ஆமே ஸ்தோத்திரம். அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. இந்த உலகத்தில் எல்லா சிருஷ்டிகளும் ஆண்டவரை துதிக்கிறதா. ஆனால் நானும் நீங்களும் நினச்சனா அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட நாம் அவரை துதியாமல் இருக்க முடியுமா? அல்லேலூயா. எனவே நாம் துதிப்பதற்கு ஆண்டவர் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. ஆமை என் ஜனத்தை ஆராதிக்க விடு என்று ஆண்டவர் என்ன சொன்னார். தேவன் விரும்புகிறது கர்த்தரை ஆராதிப்பதற்கு, அவரை துதிப்பதற்கு, கர்த்தர் செய்த உபகாரங்களுக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி அவரை தொழுது கொள்ளுவேன். அல்லேலூயா. தேவன் வாழ்க்கையில் எல்லாம் நன்மை செஞ்சிருக்காரா செய்யலையா? அவன் செஞ்சிருக்கார். உயிரோடு நம்ம வச்சதே ஒரு பெரிய நன்மை இல்லை. அல்லேலூயா. வேறு எந்த நன்மையும் கொடுத்தும் பரவாயில்ல, நம்ம உயிரோடு வச்சதும் பெரிய நன்மை. அல்லேலூயா. எல்லா நன்மையும் கொடுத்துட்டு நம்ம உயிரோடு இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லை. உயிரோடு வச்சதுக்காக நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஆமே அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமே. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் தான், ராஜா நீ செய்த நன்மைகள் அது எண்ணி முடியாததையா, ஏறெடுப்பேன் நன்றி பலிகள் என்கிற பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம்.
உற்சாகமா கேட்டுட்டு ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். நான் ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மலையில் நனைத்து நனைத்து நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மலையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்து வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்து வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ஒவ்வொரு நாளும் உணவு உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. ஒவ்வொரு நாளும் உணவு உடையும் தன் பாதுகாத்து வந்தீரையா. ஒவ்வொரு நாளும் உணவு உடையும் தன் பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா. துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பரின் கரத்தா அனைத்து அனைத்து அதிசயம் செய்தீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து அதிசயம் செய்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா.
கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. எல்லா கரங்களை உயர்த்தி ஏறெடுப்பேன் நன்றி பலி. என் ஜீவனால நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி. என் ஜீவனால நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. சத்தமா சொல்லுங்க, ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. நல்ல கரங்களை தட்டி நம்முடைய ஆண்டவருக்கு நம்மை அவர் கூப்பிட்ட நாள் நமக்கு பதில் கொடுத்து நம்மை அற்புதமாய் நடத்துகிற ஒரு ஜீவனுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. நல்ல சத்தம் அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். அபிஷேகியும் தேவ அபிஷேகியும் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகியும் என்கிற பாடலை நம்ம பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நம்முடைய தேவன் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆவியானவரை நாம் உண்மையாகவே பாடி அவரை கம்பீர சத்தத்தோடு ஆவியோடு பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆவியிலே நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த ஆவியா நம்மை பலப்படுத்துவாராக, நம்மை ஆண்டவர் நிலைநிறுத்துவாராக. ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. அபிஷேகியும் தேவ அபிஷேகியும் ஆனந்த தைலத்தினா சுயத்தை உடைய சுத்திகரியும் துதியின் உடையாள் அலங்கரியும். ஆவியான நமக்குள்ளாய் வந்தால் எல்லா சுயம் உடையும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாது. அந்த எண்ணத்தோடு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அபிஷேகியும் தேவாபிஷேகியும் சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியின் உடையால் அலங்கரியும். சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியின் உடையால் அலங்கரியும். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ உன்னத ஆவியால் உயிர்ப்பேயுமே. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ உன்னத ஆவியால் உயிர்ப்பேயுமே. துன்பங்கள் மாற துதிகள் எழும்ப தூய ஆவியால் நிரப்பிடுமே. துன்பங்கள் மாற துதிகள் எழும்ப தூய ஆவியால் நிரப்பிடுமே. அபிஷேகியும் தேவாபிஷேகியும் ஆனந்த தைலத்தினா
சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியின் உடையால் அலங்கரியும் சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியின் உடையால் அலங்கரியும் ஆவியின் வரங்கள் 9 ஆவியின் கனிகள் 9 நொறுங்குண்டதும் நறுங்குண்டதும் நிலைவர இருதயம் தந்திடுமே ஆவியின் வரங்கள் 9 ஆவியின் கனிகள் 9 ஆவியின் வரங்கள் 9 ஆவியின் கனிகள் 9 நொறுங்குண்டதும் நறுங்குண்டதும் நிலைவர இருதயம் தந்திடுமே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதும் நிலைவர இருதயம் தந்திடுமே அபிஷேகியும் தேவாபிஷேகியும் ஆனந்த தைலத்தினா சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியின் உடையால் அலங்கரியும் சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியின் உடையால் அலங்கரியும் பெந்தெக்கோஸ்தே நாளின் நிறைவினிலே அக்கினியாக இறங்கினீரே தேவ ஆவியே தேற்றும் ஆவியே தேவை எனக்கு நீர் அல்லவோ பெந்தெக்கோஸ்தே நாளில் நிறைவினிலே அக்கினியாக இறங்கினீரே பெந்தெக்கோஸ்தே நாளில் நிறைவினிலே அக்கினியாக இறங்கினீரே தேவாவியே தேற்றுமாவியே தேவை எனக்கு நீர் அல்லவோ தேவாவியே தேற்றுமாவியே தேவை எனக்கு நீர் அல்லவோ அபிஷேகியும் தேவாபிஷேகியும் ஆனந்த தைலத்தினா சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியை உடையால் அலங்கரியும் சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியின் உடையால் மறுபடியும் வார்த்தையை சொல்லுயும் சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியின் உடையால் அலங்கரியும் கால நேரத்தில் சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியின் உடையால் அலங்கரியும் சத்துருவின் சேனை தகர்த்திட சத்திய ஆவியை தந்திடமே சர்ப்பத்தை எடுக்க தேள்களை மிதிக்க சத்துவம் பொழிந்து வழி நடத்திடுமே நல்ல கைகளை தட்டி பாடி சத்துரு சேனை தகத்திடவே சத்திய ஆவியை தந்திடுமே சத்துரு சேனையை தகத்திடவே சத்திய ஆவியை தந்திடுமே சர்ப்பத்தை எடுக்க தேள்களை மிதிக்க சத்துவம் பொழிந்து வழி நடத்தும் சர்ப்பத்தை எடுக்க தேள்களை மிதிக்க சத்துவம் பொழிந்து வழி நடத்தும் அபிஷேகியும் தேவாபிஷேகியும் ஆனந்த தைலத்தினா சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியின் உடையால் அலங்கரியும் சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியின் உடையால் அலங்கரியும் பெந்தெக்கோஸ்தே நாளில் நிறைவினிலே அக்கினியாக இறங்கினீரே பெந்தெக்கோஸ்தே நாளில் நிறைவினிலே அக்கினியாக இறங்கினீரே
தேவாவியே தேற்றுமாவியே தேவை எனக்கு நீரல்லவோ தேவாவியே தேற்றுமாவியே தேவை எனக்கு நீரல்லவோ அபிஷேகியும் தேவாபிஷேகியும் ஆனந்த தைலத்தினா சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியின் உடையால் அலங்கரியும் சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியின் உடையால் அலங்கரியும் சத்துரு சேனை தகத்திடவே சத்திய ஆவியை தந்திடவே சத்துரு இயேசுவின் நாமத்தில் ஆமென் சத்திய ஆவியை தந்திடுவே சத்தத்தை எடுக்க தேகளை மீதிக்க சத்துவம் பொழிந்து வாழி நடத்தும் சர்ப்பத்தை எடுக்க தேகளை மீதிக்க சத்துவம் பொழிந்து வாழி நடத்தும் அபிஷேகியோ தேவாபிஷேகியோ ஆனந்த தைலத்தினா சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியின் உடையால் அலங்கரியும் இந்த நேரத்தில் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் எல்லா சத்துரு வல்லமைகள் அந்தகாரத்தின் வல்லமைகள் பிசாசினுடைய கைகள் போராட்டத்தின் ஆவிகள் பலவீனத்தின் வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படத்தக்கதாக சுத்திகரியும் துதியின் உடையால் அலங்கரியோ சுயத்தை உடையோ சுத்திகரியோ துதியின் உடையால் அலங்கரியோ சுயத்தை உடையோ எல்லாரும் விடுதலையோடு வாய்களை திறந்து இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் ஒரு ஆவியில விடுதலை ஆத்துமாவில விடுதலை சரீரத்தில விடுதலை இயேசுவின் நாமத்தில் விடுதலை இயேசுவின் இரத்தத்தினால விடுதலை இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கொடுக்கிற தேவன் நல்ல கரங்களை தட்டி நம்முடைய ஆண்டவரை எல்லாரும் மகிமைப்படுத்தி அல்லேலூயா நன்றி ஆண்டவரே நல்ல உற்சாகமா என்ன ராமா ஷகதானா ரீமா பாபா யம்தானா ரீமானாலா யம்தானா ரீகாதானாரா நல்ல ஆவியை நிறைந்து கொஞ்ச நேரம் நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தி தேவனை உயர்த்துவோம் ராஜாதி ராஜாவை உயர்த்துவோம் கர்த்தாதி கர்த்தரை உயர்த்துவோம் பரிசுத்த ஆவியானவரை உயர்த்துவோம் இந்த காலை நேரத்தில் அவருடைய தெய்வீக மகிமை அவருடைய தெய்வீக வல்லமை அல்லேலூயா ரீமா நாபாரா தானாரா பாபாபானா சகதா நீவானாரா தியந்தானாரா பாபாபா நன்றி ஆவியானவரே நன்றி ஆவியானவரே உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ராஜாதி ராஜாவுக்கு தேவாதி தேவனுக்கு கர்த்தாதி கர்த்தருக்கு வல்லமை நிறைந்த தேவனுக்கு ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற கர்த்தருக்கு நல்ல கரங்களை தட்டி இன்னும் ஒரு விசைக்கோடு நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் எல்லாரும் விடுதலையோடு ஆவியில் ஒரு விடுதலை ஆத்மாவில் விடுதலை சரீரத்தில் விடுதலை எண்ணத்தில் விடுதலை சிந்தையில் விடுதலை ஆராதிப்பதில் விடுதலை கர்த்தருக்குள்ளாய் களி கூறுகிற கிருபை ஆவியானவரே உமக்கு நாங்க மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே நீ நல்லவர் ஆண்டவரே நீ நல்லவர் ஆண்டவரே அப்படி நாம் எழும்பி நின்று கர்த்தருக்கு மகிமை செலுத்தி ஹல்லேலூயா உமக்கு நாங்க மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே நீர் நன்றி நிறைந்த இருதயத்தோடு உங்க நாமத்தை நாங்க மகிமைப்படுத்துகிறோம் உங்க நாமத்தை நாங்க உயர்த்துகிறோம் ஆண்டவரே எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே ஆராதனைக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரே எங்கள் ஆராதனைக்குள் இன்று வாசம் செய்யுமே சேர்ந்து சொல்லுவோம்
ஆராதனைக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரே, எங்கள் ஆராதனைக்குள் இன்று வாசம் செய்யுமே. அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, 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 ஆராதனைக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரே, எங்கள் ஆராதனைக்குள் இன்று வாசம் செய்யுமே. சீனாய் மலையில் வாசம் செய்தேன், சீயோன் உச்சியிலும் கன்மலை வெடிப்பில் வாசம் செய்தீர், என்னில் நீர் வாசம் செய்யும். கரும்பயத்தே மலையில் வாசம் செய்தீர், சீயோன் உச்சியிலும் கன்மலை வெடிப்பில் வாசம் செய்தீர், என்னில் நீர் வாசம் செய்யும். அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஒருவருக்கு ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, 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 ஆராதனை. நீதியின் சபையில் வாசம் செய்தீர், நீர் மேலாசைந்திரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்தீர், என்னில் நீர் வாசம் செய்யும். நீதியின் சபையில் வாசம் செய்தீர், என்னில் அசைந்தீரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்தீர், என்னில் நீர் வாசம் செய்யும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, 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 ஆராதனை. பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் செய்தீர், பலிபீட நெருப்பிலே, இல்லங்கள் தோறும் வாசம் செய்தீர், என் உள்ளத்தில் வாசம் செய்யும். சொல்லுங்க எல்லாரும். பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் செய்தீர், பலிபீட நெருப்பிலே, இல்லங்கள் தோறும்
வாசம் செய்தீர், என் உள்ளத்தில் வாசம் செய்யும். அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, 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 இயேசுவே ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. மேல் வீட்டறையில் வாசம் செய்தீர், மேகங்கள் நடுவில் நீ நித்திய உலகில் வாசம் செய்தீர், என்னில் நீர் வாசம் செய்ய. அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா வாலிப பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், தகப்பன் தாய்மார் எல்லாரும் விடுதலையோடு அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ராஜாவுக்கு ஆராதனை, அவர் ஒருவருக்கு எல்லா மகிமைக்குரியவர், எல்லா கனத்திற்குரியவர், எல்லா புகழ்ச்சிக்குரியவர். ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, 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 ஆராதனைக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரே, எங்கள் ஆராதனைக்குள் இன்று வாசம் செய்யுமே. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சத்தமா நீங்க மட்டும் எல்லாரும். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை இயேசுயா, ஆராதனை உமக்கு, ஆராதனை. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஆராதிப்போம். ஆராதனை சத்தமா உயர்த்தி, உள்ளத்தின் ஆழத்திற்கு சந்தோஷமாக ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஏழு குத்து விளக்கில் மத்தியிலே
உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவுமேகாவுமானவரே. ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவுமேகாவுமானவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. இயேசுவே ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. இயேசுவே ஆராதனை உமக்கு, ஆராதனை. சொல்லுங்க எல்லாரும், அவர் ஒருவருக்கு ஆராதனை, ஜீவனுள்ள தேவனுக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். பருவிசை கூட அல்லே. சத்தத்தை உயர்த்தி தேவ பிரசன்னம், தேவ மகிமை. ஹல்லேலூயா. துரியாக்கமான சத்தராரா, துரியாந்தனரப கபலரபா. ஆராதிக்கிற நேரத்தில் உங்கள் பலவீனம் மாறும், தேவன் உங்களை தொடுவார். உங்கள் வியாதிகள் மாறும், உங்கள் போராட்டங்கள் மாறும். கர்த்தருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில வெளிப்படும். தேவ அமை சமூகத்தில் வைக்கப்பட்ட அந்த கோலானது துளிர்த்தது போல வறண்டு போயிருக்கிற வாழ்க்கையை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. மறுபடியும் எனக்காக யாவையும் செய்பவரே, நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர், முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள், என் சுமைகள், என் பாரங்கள், என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே
நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. அர்ப்பணிப்போடு உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. எபனேசரே எல்லெலியோ என்றுமே உயர்ந்தவரே, எபினேசரே எல்லெலியோ என்றுமே உயர்ந்தவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லோகி காண்பவரே, எல்லோகி. உங்க வேதனையை பார்க்கிற தேவன், உங்க கண்ணீரை காண்கிற தேவன், உங்கள் துக்கத்தை பார்க்கிற ஒரு தேவன், உங்கள் தேவையை அறிந்திருக்கிற தேவன், உங்கள் தனிமையை அறிந்திருக்கிற தேவன். அவர் உங்களை மறப்பதே இல்லை. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. ஆமாப்பா, உம் சித்தம் செய்வதுதான் ஆண்டவரே என் இதயத்தின் ஏக்கமையா. நல்ல கைகளை தட்டி நம்முடைய ஆண்டவருக்கு மகிமை செலுத்து. நன்றி ஆவியானவரே, உங்க சித்தம் செய்ய எங்களை இந்த காலை நேரத்தில் ஜீவ பலியாக உங்க பாதத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். உங்க நாம மகிமைப்படட்டப்பா. உங்க இரக்கத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஆவலா இருக்கிறோம்? ஆமென். உங்களுக்காக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். காலை வேளையிலே தியானத்திற்கென்று ஒரு வார்த்தையை நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொண்டு அந்த 5வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கும்படியாய் நான் கேட்கிறேன். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஆண்டவரிடத்திலே அவர் வார்த்தையை நம்மோடு பேசும்படியாக நாம் கேட்போம். பிரியமானவர்களே, ஆம் பிதாவே, இந்த நல்ல காலை வேளையிலே ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க இந்த சமூகத்திலே வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் சகலத்தையும் புதிதாக்குவேன் என்று சொல்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர், இந்த காலை வேளையிலே நீர் எங்களோடு பேசும்படியாய் எங்களை நாங்கள் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். குதிரை பந்தயத்தில் தன் வாழ்வை அர்ப்பணித்த ஒரு செல்வந்தர்
மிகவும் செல்வம் சேர்த்த பின்பும் சமாதானம் இல்லாமல், ஒரு திருப்தி இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை அவர் கடத்தி கொண்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். சனி ஞாயிறுகளிலே அந்த பந்தயத்தில் ஈடுபட்டு அதிகமான செல்வத்தை சேர்த்து கொண்டிருந்தார். ஒரு விதத்தில் இந்த செல்வங்களை சேர்க்கும் பொழுது அவருக்கு மகிழ்ச்சி தந்தாலும், எங்கோ ஒரு வெற்றிடம், ஒரு இதயத்திலே ஒரு காலி இடம் இருப்பதை அவர் உணர்ந்தார். சமாதான குறைவை அவர் உணர்ந்தார். அவர் ரட்சிக்கப்படவில்லை, ஆண்டவரை அறிந்து கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட நாட்களிலே ஒரு போதகரை விதமாக சந்தித்து அவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த போதகருக்குள்ளாக இருந்த அந்த சந்தோஷம் அவரை ஆச்சரியப்பட வைத்தது. ஆகவே அவர் அவரிடத்திலே கேட்டார், எப்படி நீங்கள் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறீங்க என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் ஆண்டவருடைய வார்த்தைகளை, சத்தியத்தை அவரிடத்தில் எடுத்து கூற அந்த குதிரை பந்தயக்காரர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, தான் திரளாய் சம்பாதித்த அந்த சனி ஞாயிறுகளிலே அவர் என்ன செய்தார், அந்த பந்தயங்களில் ஈடுபடாதபடி முற்றிலும் ஃபுல் ஸ்டாப் வைத்துவிட்டு முழுவதுமாக ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்து ஆண்டவரை பின்பற்றி அவருக்காக நிற்கும் பொழுது அவர் இழந்து போனதான அந்த சமாதானத்தை அவர் திரும்ப பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி அவர் ஒரு சாட்சி சொன்னதை நான் வாசிக்க நேர்ந்தது. பிரியமானவர்களே, அநேக நேரங்களிலே நாமும் கூட பலவிதமான சூழ்நிலைகள் மத்தியிலே இருக்கும் பொழுது அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே இழந்து நிற்பதை நாம் பார்க்க முடிகிறது. குடும்ப வாழ்க்கையிலே பெரிய ஒரு சோர்வு அல்லது ஒரு குறைவை நாம் பார்க்கிறோம், ஒரு சமாதான குறைவை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் இந்த கால வேளையிலே தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன வாக்கு கொடுக்கிறார் என்றால், இழந்து போன குடும்ப வாழ்க்கையை நான் உங்களுக்கு புதிதாக்குகிறேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இழந்து போன சரீர சுகத்தை உங்களுக்கு நான் திரும்ப கொடுக்கிறேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை வேலை இழந்து பலவிதமான நெருக்கடியில் இருக்கிறதான தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் இன்றைக்கு காலையில் கொடுக்கிற வார்த்தை என்னன்னு சொன்னால், உங்களுக்கு புதிய வேலையை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை நான் புதிதாக்குகிறேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஒருவேளை ஞானத்தில் நான் குறைவாக இருக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு குறைவுபட்டு கொண்டு இருக்கிறவர்களா இருந்த ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு ஞானத்தை புதிதாக்குகிறேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்தங்கி நான் சோர்ந்து போயிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், இந்த காலை வேளையில் உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் புதிதாக்க போகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை ஜெப வாழ்க்கையில பின்தங்கி ஆதியிலே ஆண்டவரிடத்தில் கொண்டிருந்த அன்பை நான் விட்டுவிட்டேன் என்று சொல்லி இந்த வேளையிலே நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் உடைய ஜெப வாழ்வை புதுப்பிக்க போகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் செய்கிற தொழில் வேலையிலே பெரிய இழப்புகள் எல்லாவற்றையும் சந்தித்து நான் நலிவடைந்திருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லி இந்த காலை வேளையில் ஆராதனையிலே வந்திருப்பீர்கள் என்று சொன்ன ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய தொழிலை நான் புதிதாக்கி உங்களை நான் ஆசீர்வதிக்க போகிறேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் அவர் நம் மத்தியிலே இன்றைக்கு இந்த பலிபீடத்திலே அவர் சிங்காசனத்திலே அவர் உட்கார்ந்திருக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்படி உட்கார்ந்து இருக்கிறவர் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை பார்த்து அவர் சொல்லுகிற காரியமாவது, நான் சகலத்தையும் புதிதாக்குறேன். என்ன காரியத்தில் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்பி நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறீர்களோ, எந்த காரியத்தை குறித்து பாரத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிறீர்களோ, அதில் ஒரு மாற்றத்தை கட்டளையிடுவதற்காக என் ஆண்டவர் இந்த இடத்துல வந்து உங்களுக்காக அவளோடு கூட நின்று கொண்டிருக்கிறார், உங்கள் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஒரு 4 காரியங்களை குறித்து நாம் தியானித்து நாம் இந்த பகுதியை நிறைவு செய்ய போகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் முதலாவது என்ன காரியத்தை நம் மத்தியிலே புதிதாக்க போகிறேன் என்று சொல்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ரோமர் 12ஆம் அதிகாரத்தின் 2வது வசனத்தை வாசிங்களேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய சிந்தை, நம்முடைய மனது முதலாவது அதை புதிதாக்க என் ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அநேக நேரங்களிலே நாம் ஆண்டவருக்கென்று நம்மை ஒப்பு கொடுத்த பின்பும் கூட
நம்முடைய மனம் புதிதாகாதபடி அது பழைய நிலைமையிலே காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட்ட காலங்களிலே நம்முடைய உள்ளம் எல்லாம் பூரிப்படைந்து ஆண்டவருக்கு நேராக திருப்பி ஆண்டவரிடத்திலே மிகவும் ஒன்றிய நிலைமையிலே நம்முடைய உள்ளமும் மனதும் எல்லாம் எப்பொழுதும் ஆண்டவரை வாஞ்சித்து கொண்டே இருக்கும். ஆனால் காலம் செல்ல 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 அதில் அப்படியே ஒரு பேக் ஸ்லைடிங் இருக்கும். அப்படியே சாதாரணமாக நாம் காரியங்களை எடுத்துக்கொள்வோம். ஆண்டவரிடத்திலே நெருங்கி வருவதை நாம் விட்டு விடுகிறோம். மனதளவிலே நாம் தூரமாக இருக்கிறோம் என்று நாம் சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆலயத்திலே வரும் பொழுது விசுவாச குடும்பங்களை, விசுவாசிகளை பார்க்கும் பொழுது, விசுவாச நபர்களை சந்திக்கும் பொழுது நாம் எல்லாம் கிறிஸ்துவை போல மாறிவிடுகிறோம். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில தனியாக இருந்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ஆண்டவரிடத்திலிருந்து நம்முடைய உள்ளமும் மனதும் எங்கே இருக்கிறது? வெகு தூரத்தில் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, ஒரு கிறிஸ்தவ வாலிபன் அவன் ஐடி ஃபீல்டில் சென்னையில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். அவன் வேலை பார்த்து கொண்டிருந்த அந்த நாட்களிலே அவனுக்கு பதவி உயர்வு கிடைத்து கொண்டே இருந்தது. ஆகவே அவன் அந்த ஒரு பர்டிகுலர் டீம் லீடராக அவன் இருந்து கொண்டிருந்தான். அப்போது அவனிடத்தில் எவ்ரி வீக் பார்ட்டிக்கெல்லாம் போகும் பொழுது அங்கே சில பாவங்கள் அவனை தொற்றி கொண்டது. அப்படியே ஸ்மோக்கிங்க்கு அடிமையாகிவிட்டான். அதுபோல் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க ஆரம்பித்து குடிக்கு அடிமையாகிவிட்டான். நாட்கள் செல்ல செல்ல இந்த ஸ்மோக்கிங் அப்படியே கஞ்சாவை உபயோகிப்பதை, போதை பொருட்களை உபயோகிப்பதை அவன் தெரிந்து கொண்டான். அது அவனுக்கு இன்பமாக இருந்தது. ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் போய்விட்டான். இப்போ சாதாரண மனிதனை போல அவன் தன்னுடைய வாழ்க்கையை அவன் நீடித்து கொண்டிருக்கிற நாட்களில் அவனுடைய வேலையிலே தோய்வு ஏற்பட்டது. ஆகவே அவனை கூப்பிட்டு வார்ன் பண்ணாங்க. கொஞ்ச நாளுக்கு பின்பாக அவனை அப்படியே பதவியை அவனுக்கு கீழாக விடுத்து விட்டு இன்னொரு ஆளை டீம் லீடராக போட்டாங்க. அது அவனுக்கு இன்னும் வைராக்கியத்தை உண்டாக்கிட்டு கோபத்தை உருவாக்கியது. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து என்ன செய்தான்னா இன்னும் அதிகமாக போதையை உபயோகிக்க தொடங்கினான், அதிகமாக குடிக்க தொடங்கினான். இந்த போதையும் குடியும் சேர்ந்து அவனுடைய பெர்ஃபார்மன்ஸை ரொம்ப கெடுத்து விட்டது. ஆகவே ஒரு நாள் அவருடைய கம்பெனி என்ன பண்ணிட்டாங்க, அவனை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. வேலையிலிருந்து அவனை எடுத்து அவனை தூக்கி எறிந்து விட்டார்கள். இப்போ வேலை இல்லாத சூழ்நிலையில் அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறான். ஆனால் அவனுக்கு போதை பொருளை யூஸ் பண்ணாமல் இருக்க முடியல. ஆகவே அவன் போதையை பொருட்களை வாங்கி உபயோகிக்க ஆரம்பிக்கிறான். கையில் இருந்த பணங்கள் எல்லாம் செலவழிந்து போயிட்டு இனி என்ன செய்வதுன்னு தெரியல. எல்லா பணமும் செலவழிந்துருச்சு. போதை பொருள் வாங்கணும், போய் கடன் வாங்குறான். கடன் வாங்கி கொஞ்ச நாள் கடத்துகிறான். ஆனால் மீண்டும் கடனுக்காக அந்த போதைப் பொருளை கொடுக்காமல் அவள் சொல்கிறான், முதல்ல கொடுத்ததுக்குள்ள பணத்தை கொடு, அப்போ தான் தருவோன்றாங்க. அப்படி இருக்கும்போது வீட்டில் அவனுக்கு தலையை பீத்து கொள்ளலாம் போல இருக்கிறது. அப்போது அவன் அப்படியே பார்க்குறான், அங்கே கிதியோனியல் கொடுத்த ஒரு புதிய ஏற்பாடு வேதாகமம் இருக்கிறது. அந்த வேதாகமத்தை எடுத்து அவனுக்கு படிக்க மனசு வரல. ஆனால் எடுத்து பார்த்தா அந்த பேப்பர் ரொம்ப சாஃப்டாக நல்ல அழகாக இருந்தது. பேப்பர் 2-3 கிழித்து அதற்குள்ளே அதை சுருட்டி வைத்து அதற்குள்ளால் ஸ்டஃப் பண்ணி அவன் அடிக்க ஆரம்பித்தான். அதுவும் அவனுக்கு திருப்தி தரல. ஆகவே இன்னும் அதிகமான பேப்பர்கள் எல்லாம் கிழித்து அவன் அப்படியே சுருட்டி அதை புகைக்க ஆரம்பித்தான். அவனுக்கு திருப்தியே கொடுக்கல. எல்லாம் முடிந்து போயிட்டு என்று சொல்லி அவன் தற்கொலைக்கு நேராக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த வேதாகமத்தை எடுத்து அவன் பார்க்கிறான். மத்தேயு 11ஆம் அதிகாரத்தின் 28வது வசனம், அந்த ஒரு பேப்பர் அவனுடைய கையில் இப்போ கிடைக்கிறது. அந்த வசனத்தை அவன் வாசிக்கிறான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கலே, நீங்கள் எல்லாரும் எங்கே வாங்க, என்னண்டையிலே வாங்க, நான் உங்களுக்கு என்ன செய்வேன், இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன அந்த வார்த்தை அவனுடைய உள்ளத்தை தொட ஆரம்பிக்கிறது. அன்றைக்கு அவன் ஆண்டவருடைய கரத்திலே தன்னை ஒப்பு கொடுக்கிறான். அந்த இடத்துல இருந்து ஒரு போதை பொருள் ஒன்று கிடைக்காத சூழ்நிலையை வெறுத்து இருக்கும்போது இந்த வசனம் அவனை தேற்ற ஆரம்பிக்கிறது. ஆண்டவரிடத்திலே மீண்டும் அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். பழைய நினைவுகள் வருது. நான் எப்படி ஆண்டவரிடத்தில் இருந்தேன், ஆண்டவரிடத்திலே மனம் கசத்து அழுது அவன் ஜெபித்து கொண்டே இருக்கிறான். பாருங்க, ஒரு வாரம் கடந்து போயிட்டு வெறும் தண்ணீரை குடித்து கொண்டு அந்த வீட்டிலே இருந்து கொண்டு இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது கதவு தட்டப்படும் சத்தம் கேட்கிறது. அவன் போய் திறந்து பார்க்கிறான். ஒருத்தர் ஒரு கவரை கொடுக்குறாரு. அதை கவரை வாங்கி அவன் பிரித்து பார்க்கிறான். பாருங்க, 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அவன் ஒரு உயர் பதவிக்காக ஒரு கம்பெனியில் ஒரு அப்ளிகேஷனை போடுறான். அந்த அப்ளிகேஷனுக்கு இன்றைக்கு தான் பதில் வந்திருக்கிறது. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அவனுக்கு வந்திருக்கு. அவன் அழுது கொண்டிருந்தான். ஆண்டவரே, எல்லாம் இழந்து விட்டேன்,
என்னிடத்தில் அன்பா இருந்தவர்கள் எல்லாம் போயிட்டாங்க, யாரும் எனக்கு இல்லை ஆண்டவரே, இப்போ நான் என்ன செய்வேன்னு சொல்லி நிற்கிற நேரத்தில் ஆண்டவர் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கிறது. பாருங்க, அவன் 65,000 சம்பளத்திலே அவன் முன்பு வேலை செய்து கொண்டிருந்தான். இப்பொழுது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எவ்வளவுக்கு வந்திருக்கு தெரியுமா? 1.25 லட்சம் ரூபாய் சம்பளத்தோடு அவனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு. ஹல்லேலூயா! ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையை புதிதாக்கி கொடுக்கிறவர் என்று நாம் சொல்லி பார்க்கிறோம். நாம் நினைக்கிற விதமாய் அல்ல, ஆண்டவர் வித்தியாசமாய் நினைக்கிறவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ரோமர் 8:16 விதமாய் சொல்கிறது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பாலாக் ராஜா பிலேயாம் தீர்க்கதரிசி இடத்திலே இஸ்ரவேலை சபிக்கும்படியாக அவனிடத்திலே வந்து ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். இந்த பிலேயாம் எவ்வளவோ அவனிடத்திலே மறுத்து சொல்லியும் கூட என்னாகமம் 22ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவன் சம்மதிக்கவில்லை. உனக்கு பொருட்களை தருகிறேன், உனக்கு அதை தருகிறேன், இதை தருகிறேன் என்று சொல்லி பிலேயாமை அவ்விதமாக ஒரு இஸ்ரவேலை சபிக்கும்படியாக ஒரு விண்ணப்பத்தை அவன் வைப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் என்னாகமம் 24ஆம் அதிகாரத்தின் 1வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் விதமாய் சொல்கிறார், புதிய இஸ்ரவேலராகிய இங்கு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவேதான் உங்களுடைய வாழ்க்கையில என்ன குறைவு இருக்கிறதோ அதை அவர் புதிதாக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார். நம்முடைய உள்ளத்தை புதிதாக்கி மற்ற காரியங்களை அவர் அதை புதிதாக்கும்படியாக நம்ம மத்தியில் கடந்து வந்திருக்கிறார் என்று நாம் சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின் 17வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசிங்க, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின் 17வது வசனம். புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போகும், எல்லாம் புதிதாயின என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பழையவைகள் எல்லாம் என்ன செய்கிறது? ஒழிந்து போகிறது. எல்லாம் என்னவாக மாறுகிறது? புதிதாய் மாறுகிறது. ஆகவே நம்முடைய சிந்தையை ஆண்டவர், நம்முடைய மனதை அவர் புதிதாக்கும் பொழுது எல்லாமே அது பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போய் எல்லாம் புதிதாகி விடுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பாருங்க, ஆண்டவர் கழுதையின் மூலமாக பிலேயாமிடத்திலே பேசுகிறார். அவன் சபிக்க வேண்டும் என்று நினைத்த காரியம் நடக்கவில்லை. ஆனால் பாருங்க, அவன் செய்கிற ஒரு காரியம், இஸ்ரவேலை தகாத காரியம் நடப்பிக்கும்படி பாலாக்குக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறார். அந்த பகுதிகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்வீர்கள். இஸ்ரவேலிடத்திலே ஒரு சபிக்கப்பட்ட காரியங்கள் பண்ணும்படி ஒரு சிந்தையை பாலாக்குடைய உள்ளத்திலே அவன் விதைத்து விடுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஏன் மனம் புதிதாகவில்லை? அவன் தீர்க்கதரிசி தான், அவன் ஆண்டவருடைய பிள்ளைதான், கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு தெரிவிக்கிற ஒரு நபராய்தான் பிலேயாம் தீர்க்கதரிசி இருந்தான். ஆனால் அவன் பாலாக்குக்கு ஒரு விஷத்தை அவன் செலுத்துவதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கெட்டுப்போக என்ன காரியத்தை நீ செய்ய வேண்டும் என்று அவனுக்கு கற்றுக் கொடுப்பதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த காலை வேளையில் சொல்கிறார், உடைய மனதை நான் புதிதாக்குகிறேன் என்று அவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, 2வது காரியம் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் நம்முடைய சரீரத்தை அவர் புதிதாக்குவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அநேக சூழ்நிலைகளிலே வியாதிகள் நம்மை அணுகும்போது நம்ம ரொம்ப சோர்ந்து போய் விடுகிறோம், நம்ம பலவீனம் அடைந்து நம்ம திகிலடைந்து விடுகிறோம், என்ன செய்வது என்று தெரியாமல் நாம் தவிக்கிற சூழ்நிலை உருவாகிறது. ரோமர் 8:11 விதமாய் சொல்கிறது. வாசிப்போம். ரோமர் 8:11, அன்றியும் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்களுடைய சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் அந்த சரீரத்தை புதிதாக்குகிறவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வியாதிப்பட்ட சரீரங்களை, சரீர பாகங்களை அவர் புதிதாக்குகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகி ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் அனுமதிக்கப்படுகிறார். அப்போது டாக்டர் சொல்லிட்டாங்க, ஒன்றுமே செய்ய முடியாது,
உங்களுடைய கிரியாட்டின் லெவல் ரொம்ப ஹையாக இருக்கிறது, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வேணும். இதை சுத்திகரிக்கவும் இப்பொழுது உள்ள சூழ்நிலையிலே சாத்தியமில்லை. உடைய எல்லா உறுப்புகளும் பழுதடைந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே மரணம் நெருங்கி கொண்டு இருக்கிறது, நீங்கள் ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள்னு சொல்லி இந்த நபரிடத்தில் சொல்லிட்டாங்க. நம்முடைய கிதியோனியர்கள் அங்கு சென்று வேதாகமத்தை விநியோகிக்கும் பொழுது அவருடைய கரத்தில் ஒரு வேதாகமத்தை கொடுத்து, ஐயா வாசிங்க என்று சொல்லி அவரிடத்தில் சொல்லிட்டு வந்துட்டாங்க. அவருக்கு மரண நாளை குறித்து பயம் நெருங்கி கொண்டு இருக்கிறது. என்ன செய்யறதுனே தெரியல, என்ன பண்றதுனே தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் அப்படியே இரவு முழுவதும் சுற்றி கொண்டிருப்பாராம் அந்த கேம்பஸ் முழுவதுமாக. அப்பொழுது அவர் கையில் வாங்கி வைத்திருந்த அந்த வேதாகமம் அவருடைய நினைவுக்கு வந்தது. இந்த வேதாகமத்தை எடுத்து அவர் வாசிக்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் செய்த அற்புதங்கள் ஒவ்வொன்றாய் வாசிக்கிறார். ஓ, இவ்வளவு அற்புதத்தை இந்த கடவுள் செய்திருக்கிறாரா? ஆனால் நான் இத்தனை ஆண்டுகளாக எத்தனையோ கடவுள்களை நான் வேண்டி கும்பிட்டு இருக்கிறேன், அவர்களெல்லாம் எனக்கு விடுதலை கொடுக்கல. இந்த கடவுளாவது எனக்கு விடுதலை கொடுப்பாரா? இந்த தெய்வமாவது எனக்கு விடுதலை கொடுக்குமா என்று சொல்லி அவர் வேதாகமத்தை வாசித்த வண்ணம் அந்த விசுவாசம் அவருக்குள்ளாக பெருக ஆரம்பித்தது. ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தார். என்னை சுகப்படுத்துங்க சுகப்படுத்துங்கன்னு சொல்லி அவர் கேட்க ஆரம்பித்தார். பாருங்க நடந்தது. ஒரு வாரம் தாண்டி அவரை டாக்டர் திடீரென்று பார்த்துட்டு சொல்கிறார், முருகேசன் நீங்கள் வாங்க, என்னுடைய கேபினுக்கு வாங்க, உங்களை பரிசோதிக்க வேண்டும் என்று சொல்லி அவரை பரிசோதிக்கிறார்கள். அவரை பரிசோதித்து விட்டு டாக்டர் சொல்கிறார், என்ன நடந்தது உங்களுடைய வாழ்க்கையில், என்ன நடந்துச்சு? ஒரு வாரத்துக்கு முன்பாக 2 கிட்னி ஃபெயிலியர் ஆயிருந்தது, ஆனால் இன்றைக்கு 2 கிட்னியும் ஆக்டிவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி சொல்லி அவரிடத்துல கேட்கும் பொழுது அவர் சொன்னா, பாருங்க நான் ஒன்றுமே பண்ணல, இதை தான் வாசித்தேன். இதை வாசிக்கும் பொழுது என்னுடைய கிட்னி இன்றைக்கு வேலை செய்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியிலே 2 சபைகளுக்கு போதகராய் அந்த முருகேசன் அவர் இன்றைக்கு சாமுவேலாக மாறி அவர் இன்றைக்கு திருச்சபையின் போதகராக இருந்து ஆண்டவருக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற மனமாற்றம் என்று, ஆண்டவர் செய்கிற கிரியை என்று சொல்லி பார்க்கிறோம். புதிய அவயவங்களாய் மாற்ற வல்லமையுள்ள தேவன் நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, 2 கிட்னியும் புதிதாக செயல்பட வைக்க முடியும் என்று சொன்னால் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். மார்க் 5:25 12 வயது பெரும்பாடுள்ள ஸ்திரீயை வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவளுக்குள்ளாக ஒரு விசுவாசம் வருகிறது. ஆண்டவரின் வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டாகிலும் நான் சுகம் பெற்று விடுவேன் என்று சொல்லி அவருடைய உள்ளத்திலே ஒரு விசுவாசம் தோன்றுகிறது. அவள் அந்த கூட்டத்தின் நடுவிலே அவள் அந்த கடந்து போய் ஆண்டவரின் வஸ்திரத்தை ஓரத்தை தொடுகிறாள். பிரியமான வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்தில் என்ன ஆகிறது? அற்புதம் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். பெரும்பாடு நின்று போயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாராலும் வெறுக்கப்பட்ட நிலைமை, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை, எல்லா சொத்துக்கள் எல்லாம் இழந்து, மருத்துவம் பார்த்து எல்லாம் இழந்து போயிட்டு, கையில் ஒரு பைசா கூட இல்லை. பக்கத்தில் வந்தாலே துரத்துறாங்க, வேண்டாம் போயிடு, அந்த பக்கம் போ, நாற்றம் எடுக்கிறது என்று சொல்லி துரத்துற நிலைமையில, எல்லாரும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில ஆண்டோடைய கண்கள் அவளை கண்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த காலை வேளையில ஒருவேளை சரீரத்திலே வியாதி நிமித்தமாக துக்கத்தோடு பாரத்தோடு எல்லாவற்றையும் இழக்கிறேனே, மாதம் இவ்வளவு இந்த வியாதிக்கென்று நான் செலவிட வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி கலங்கி தவித்து நாம் வந்திருக்கலாம். இல்லை குடும்பத்தில் உள்ள நபருக்காக நாம் அப்படிப்பட்ட வேதனையோடு கூட காணப்படலாம். ஆண்டவர் இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்வது என்ன தெரியுமா? உங்களுடைய சரீரத்தை நான் புதிதாக்குகிறேன், பாதிப்படைந்த பழுதடைந்த உறுப்புகளை நான் புதிதாக்கி தர விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அவர் உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஒரு நிமிடம் அப்படியே ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போமா? ஆண்டவரே, நான் அறிந்தும் அறியாததுமான என்னுடைய சரீரத்தில் இருக்கிற எந்த வியாதியானாலும் எந்த பழுதடைந்த உறுப்புகளான இந்த காலை வேளையிலே எங்கள் மத்தியிலே உலாவுகிற எங்கள் தேவனானவர் அதை புதிதாக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஆமென். விடுதலையின் ஆவியானவர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, உலாவிக் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ரீலபா சந்தரா தீனமா ஹபோ ரிபிகல பரபரபா. விடுதலை தருகிற ஆவியானவர் அந்த சரீர பாகங்களை, உடைய சரீரத்தை புதிதாக்கும்படியாக உங்கள் மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டு இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்களாக ஆண்டவரிடத்தில் சொல்லுவீங்களா? ஆமென், நீர் புதுப்பித்தபடினால் உமக்கு நன்றி என்று சொல்லுவீங்களா? நன்றி என்று சொல்றீங்களா? ஹல்லேலூயா.
தீராத வேதனைகள், வலிகள் இந்த காலை வேளையிலே மறைந்து போவதாக. எப்பத்தா என்று கட்டளை கொடுக்கிறோம். அடைக்கப்பட்ட எல்லா ஹalleluya வால்வுகளும் திறக்கப்படுவதாக. ஆமென். ஹalleluya. Thank you Jesus. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆம் பிரியமானவர்களே, அவர் சரீரத்தை புதிதாக்குகிற தேவன் என்று நாம் சொல்லி நாம் பார்க்கிறோம். எரேமியா 33ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணுவேன் என்று சொல்லி அவர் சொல்வதை அங்கே பார்க்கிறோம். அவர்களை குணமாக்குகிற கரத்தை அவர் அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காலை வேளையில் அவ்விதமான அற்புத சுகத்தை அவர் நமக்கு தருவாராக என்று சொல்லி நான் கேட்கிறேன். பிரியமானவர்களே, புதிய ஜீவன், புதிய சரீரம், புதிய அவயவங்களை அவர் உருவாக்கி கொடுத்து உங்களுடைய நாட்களை பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நான் மூன்றாவதாக ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு புதிதாக்குவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். என்ன காரியத்தை நம் மத்தியிலே புதிதாக்க போகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர் புதிய பலனை கொடுக்கிறவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏசாயா 40ஆம் அதிகாரத்தின் 31வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது. ஏசாயா 40:31வது வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் என்ன செய்ய மாட்டார்கள்? இளைப்படைய மாட்டார்கள். நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் புது பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? உசைன் போல்ட் அதி வேகமான மனிதன் என்று அழைக்கப்பட்டவர், த ஃபாஸ்டஸ்ட் மேன் இன் த பிளானட் என்று சொல்லி அவருக்கு ஒரு பட்டம் உண்டு. 100 மீட்டர் ரேஸில் 200 மீட்டர் ரேஸில் பார்த்தீங்கன்னா 2012-13ஆம் ஆண்டுகளிலே அவர் கோல்டு மெடல் வாங்கினவர். 4 கோல்டு மெடல் ஒரே ஒலிம்பிக்கில் வாங்கின நபர் என்று சொல்லி நாம் அவரை குறித்து நாம் பார்க்கிறோம். கரீபியன் ஐலாண்டில் ஒரு சிறிய ஊர் ஜமைக்கா என்ற ஒரு சிறிய ஊரில் பிறந்த இந்த மனிதன் இவ்விதமாக சொல்லுகிறார், திஸ் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மை லார்ட் அண்ட் சேவியர் என்று சொல்லி ஆண்டவரை குறித்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள் பிரியமானவர்களே, அவர் அந்த சின்ன வில்லேஜில் அவருடைய தன்னுடைய வாழ்க்கை குறித்து சொல்லும் பொழுது அங்கே தண்ணியே இல்லையா, அந்த ஊரில் ஜமைக்காவில் தண்ணியே இல்லையா. அது மாத்திரம் இல்லை, ஸ்ட்ரீட் லைட்டே இருக்காது. வீட்டில் இருக்கிற விளக்கு கூட வெளிச்சம் மிகவும் கம்மியாக இருக்குமா. அப்படிப்பட்ட ஒரு வறுமையின் விளிம்பில் இருந்த இந்த உசைன் போல்ட் இந்த வசனத்தை நம்பி அவர்கள் ஓடினாலும் என்ன செய்ய மாட்டார்கள்? இளைப்படைய மாட்டார்கள். நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள் என்ற இந்த வார்த்தையை அவர் விசுவாசித்து அவர் ஜெபித்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவாராம். பாருங்க, ஒலிம்பிக்கில் 4 பதக்கங்களை ஆண்டவர் அவருக்கு ஒரே ஒலிம்பிக்கில் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படி தான் ஆண்டவர் நமக்கும் புதிய பலனை கொடுக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு சோர்ந்து போய் பலனற்ற நிலைமையில் சரீரம் எல்லாம் தளர்ந்து போய் நடக்க முடியல, எழும்ப முடியல, பல பிரச்சனைகளில் நம்ம இருக்கிறோமா? பிரச்சனைகளின் நிமித்தமாக நாம் பலன் குன்றி போயிருக்கிறோமா? ஐயோ, இந்த பிரச்சனைனாலேயே எனக்கு சோர்வடைந்து விடுகிறேன், நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு தவித்துட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் நான் சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? உங்களுக்கு புது பலனை நான் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புதிய பலன் வேணும்? புதிய பலன் வேணும் சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு புதிய பலனை தாங்க ஆண்டவரே. இந்த காலை வேளையில் என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. என்னுடைய சோர்விலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் கேளுங்க. பாருங்க, காலேப் 85 வயதில் இவ்விதமாய் அவன் சொல்வதை பார்க்கிறோம். யோசுவா 14ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தில் இவ்விதமாய் பார்க்கிறோம், எனக்கு அன்று இருந்த பலன் இன்று வரைக்கும் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி காலேப் சொல்வதை பார்க்கிறோம். அவன் அங்கே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். மலை தேசமாகிய எப்ரோனை எனக்கு நீங்க தாங்க, நான் என்னோடு கூட அநேகரை அழைத்து கொண்டு போய் அங்க இருக்கிற நபர்களை துரத்தி அதை நான் சுதந்திரித்துக் கொள்வேன்னு சொல்லிட்டு எத்தனாவது வயதில் கேட்கிறார்? 85வது வயதிலே காலேப் இவ்விதமாய் கேட்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இங்கு இருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் அவ்விதமான பலனை அவர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் என்ன சொல்கிறான்னு தெரியுமா? காலேப் சொன்ன ஒரு வார்த்தை அந்த 8வது வசனத்தில் வாசிப்பீங்களா? 40ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது,
வாசிங்களேன். யோசுவா 14ஆம் அதிகாரத்தின் 8வது வசனம். என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். பாருங்க, உத்தமமாய் பின்பற்றின காலேபுக்கு 85 வயதிலும் அந்த புது பலனை கொடுத்து அவர்களை ஆண்டவர் நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, உங்களுக்கும் புதிய பலனை ஆண்டவர் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம். என்னாம 23ஆம் அதிகாரத்தின் 22வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உபாகமம் 34:7 பார்க்கும் பொழுது மோசே மரிக்கும் பொழுது அவன் எப்படி இருந்தானா, 120 வயதிலே அவன் மரிக்கிறான். ஆனால் அவனுடைய கண்கள் என்ன செய்யவில்லையா, இருளடையவும் இல்லை, அவன் பலன் கொஞ்சமும் குறைந்து போகவும் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள், புது பலனை அடைவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காக நீங்கள் நிற்கும் பொழுது ஆண்டவர் உங்களை புதிய பலத்தினாலே ஆண்டவர் இடைக்கட்டுகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் தான் நம்முடைய பலன். பிரியமானவர்களே, அவர் தான் நமக்கு பலன், அவர் தான் நமக்கு பலன். அந்நிய சக்திகள் அல்ல, அந்நிய தேவர்கள் அல்ல, சுய பலன் அல்ல, ஆண்டவரே நமக்கு பலம். சங்கீதம் 28ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவர்களுடைய பலன், கர்த்தர் அவருடைய பலன். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுவீங்க? கர்த்தர் என்னுடைய பலன். ஆமென். கர்த்தர் நம்முடைய பலனா இருக்கிறார். ஏசாயா 40:29 இவ்விதமாய் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பலவீன பாண்டங்களாக இருக்கிற நமக்கு ஆண்டவர் பலன் கொடுத்து மீண்டும் அவர் புதிய வாசலை திறக்கிறவர்களாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 4வது காரியத்தை நாம் என்ன காரியம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கு செய்ய போகிறார். ஆமென் என்று எத்தனை பேர் சொல்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு நாம் திரும்பி இந்த இடத்துல இருந்து போகும் பொழுது நம்ம நீண்ட நாட்களாக விரும்பி ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்ட ஒரு புதிய காரியத்தை அவர் இன்றைக்கு நிறைவேற்ற போகிறார். அது என்ன காரியம்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் நான் ஜெபிக்கும் பொழுது சொன்ன காரியம்னா, இந்த வார்த்தையை அவர்கள் விசுவாசித்து தியானிக்கும் பொழுது அவர்கள் ஒரு புதிய காரியத்தை அவருடைய வாழ்க்கையில் நான் செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எடுத்து வாசிப்போம். ஏசாயா 43ஆம் அதிகாரத்தின் 18-19 வசனங்களை நாம் வாசிப்போம். ஏசாயா 43:18-19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே அது தோன்றும். புதிய காரியத்தை செய்கிறேன். சொல்லுங்களேன், புதிய காரியத்தை செய்கிறேன், அது இன்றைக்கே என்னுடைய வாழ்க்கையில தோன்றும். அவர் புதிய காரியத்தை செய்கிறார், அது இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில தோன்றும். சொல்லுவோமா? எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? அவர் புதிய காரியத்தை செய்கிறார், அது இன்றைக்கே என்னுடைய வாழ்க்கையில தோன்றும். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுத்தவர் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் என்ன செய்கிறவர்? உருவாக்குற தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிட வல்லமையுள்ளவராக இருக்கிறார். லூக்கா 5ஆம் அதிகாரத்தின் 1-5 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே பேதுரு இரா முழுவதும் என்ன செய்கிறான்? மீன் பிடிக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரவு முழுவதும் அவன் மீன் பிடிக்கிறான். எங்கே பிடிக்கிறான்? அந்த கலிலேயா கடலிலே அவன் மீன் பிடிப்பதை நாம் பார்க்கிறோம். இரவு முழுவதும் மீன் பிடித்துட்டு காலையில் அந்த போட்டை கொண்டு வந்து கடல் ஓரத்தில் கரையிலே வைத்து விட்டு அவன் வலைகளை அலசி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் கடலோர பக்கங்களில் எல்லாம் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அதிகாலையில் ஒரு 6-6:30 மணி 7 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டை கொண்டு வந்து அப்படியே அந்த மணலில் மேலே தள்ளி வைத்து விட்டு அவர்கள் வலைகளை சுத்தம் பண்ணி கொண்டு இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஏன்னா அடுத்த நாளுக்கென்று அவர்கள் போகும் பொழுது அந்த வலையிலே சிக்கி இருக்கிற எல்லா தேவையில்லாத காரியங்களை எல்லாம் அவர்கள் அதை எடுத்து புறம்பே தள்ளிவிட்டு வலைகளை சுத்தம் பண்ணி மீண்டும் அந்த ஒரிஜினல் பொசிஷனில் வைத்தால் தான் அடுத்த நாள் போகும் பொழுது மீன் பிடிக்க அது உதவும் என்று சொல்லி அவர்கள் வலையை சுத்தம் பண்ணுவதை நாம் பார்க்கிறோம். அவ்விதமாக பேதுருவும் அன்று காலையிலே இந்த வலையை சுத்தம் பண்ணி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம்.
அப்போ ஒரு இன்னொரு படகு, பேதுருவினுடைய இன்னொரு படகிலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் அந்த படகிலே ஏறி உட்கார்ந்து அவர் அங்கே வந்த ஜனங்களுக்கு தம்முடைய அறிவுரைகளை அல்லது சுவிசேஷத்தை அவர் பிரசங்கித்து கொண்டிருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டே பேதுரு என்ன செய்கிறான்? வலைகளை அலசி கொண்டிருக்கிறான், வலைகளை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்கே ஆண்டவர் பிரசங்கம் செய்து கொண்டிருந்தாலும் அந்த பேதுருவினுடைய உள்ளான மனதை அவர் பார்க்கிறவராக இருந்தார், உள்ளத்தை பார்த்து கொண்டிருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பேதுருனுடைய முகத்திலே ஒரு கவலையை காண முடிந்தது, ஒரு துக்கத்தை உணர முடிந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த பிரசங்கத்தை எல்லாம் முடித்துட்டு அவர் பேதுருவை பார்த்து வேற ஒன்றும் கேட்கல, முந்தின நாள் காரியங்களை ஒன்று கேட்கல, நேரடியாக அந்த 5வது வசனத்தை நீங்க வாசிங்க. இல்ல முந்தின வசனத்தை சொல்லுங்க. முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொல்லி அவனிடத்திலே சொல்லதை பார்க்கிறோம். அதற்கு முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா ஆமென், சற்றே தள்ளும்படி ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். வேற எந்த சம்பாஷணையும் பேதுருவிடத்திலே ஆண்டவர் செய்யவில்லை. ஆனா ஆண்டவர் அவனை பார்த்து கொண்டிருந்த பொழுதே அவனுடைய உள்ளங்களை ஆராய்ந்து அறிந்து கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்க இந்த காலை வேளையில இந்த மத்தியிலே ஆண்டவர் உலாவி கொண்டிருக்கிறவர். ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது, என்ன சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் உங்களை ஆராய்ந்து அறிந்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பேதுருவை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? வலையை 5வது வசனத்தை மீண்டும் வாசிப்போம். ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று சொல்லி அவன் அந்த படகை உள்ளே கொண்டு போய் அவன் வலையை போடுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த காரியங்களை குறித்து ஒரு சத்தியம் இருக்கிறது. கலிலேயா கடல் என்பது ஒரு சிறிய ஒரு லேக் என்று தான் நம்ம சொல்ல முடியாது, கடல். ஆனால் ஒரு பெரிய ஒரு ஏரி இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்டது தான் அந்த கலிலேயா கடல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த தண்ணீர் மிகவும் தெளிந்து இருக்குமா. அந்த தண்ணீர்லேருந்து 15 அடி 20 அடி ஆழத்தில் இருக்கிற மணல் பரப்பையும் அங்கே இருக்கிற மீன்கள் ஓடுவதை கூட அந்த போட்டில் நம்ம போனோன்னா நம்முடைய கண்களால் நம்ம பார்க்க முடியும் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட இடத்துல மீன்கள் வலையிலே அகப்படுவது ரொம்ப கடினம். அப்போது இரவில் மீன் பிடிக்கும் பொழுது தான் அந்த வலையிலே மீன்கள் அகப்படும். அது மாத்திரம் அல்ல, அந்த கலிலேயா கடல் பகுதியிலேயே பிறந்தது முதல் வாழ்ந்து வருகிறவர் பேதுரு. அப்போ அவருக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, நல்ல நீச்சல் தெரியும், அந்த கடலை பற்றி தெரியும், அவர் எத்தனையோ முறை மீன்கள் பிடித்திருக்கிறார். ஆனால் அன்றைக்கு ராத்திரியில் மீன் பிடிக்கும்போது ஒரு மீன் கூட அகப்படலைன்னு சொல்லி அவரே சொல்வதை பார்க்கிறோம். அடுத்த நாள் காலையில் பகலில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? காலையில் நீ போய் மீன் பிடி, ஆழத்தில் வலையை போடுன்னு சொல்கிறார். அப்போது பேதுருக்கு எப்படி இருந்திருக்கும்? என்னுடைய இத்தனை வருஷ எக்ஸ்பீரியன்ஸில் பகலில் மீன் பிடித்ததே கிடையாது, மீன் பிடிக்க போனால் ஒரு மீன் கூட கிடைக்காது. இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லாக மீன் பிடித்து கூட எனக்கு கிடைக்கல, ஆனால் இன்னைக்கு இப்போ பகலில் போய் போட்டால் எப்படி கிடைக்கும்ன்ற கேள்வி பேதுருக்குள்ளாக இருந்தது. இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகள், அநேகருடைய சூழ்நிலைகள் இப்படி தான் இருக்கிறது. நான் இவ்வளவு பாடுபடுறேன், இவ்வளவு உழைக்கிறேன், எனக்கு அதற்கேற்ற வருமானங்கள் கிடைப்பதில்லை. கர்த்தருடைய வசனத்தை விசுவாசித்தால் மட்டும், அவரை நம்பினால் மட்டும் இது எப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி கூட நமக்குள்ளாக எழும்புகிற சூழ்நிலைகள் அநேக நேரம் உருவாகிறது. பிரியமானவர்களே, ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு பேதுருவுக்கு சொன்ன அதே காரியத்தை தான் நமக்கு சொல்றார். ஆழத்திலே கொண்டு போய் வலையை போடுங்க. நீங்கள் செய்கிற தொழிலே இன்னும் ஆழத்திலே செல்லுங்கள். என்னை விசுவாசித்து, என்னுடைய வார்த்தை விசுவாசித்து நீங்கள் ஆழத்திலே செல்லும் பொழுது, நீங்கள் இன்னும் டீப்பா அந்த பிஸ்னஸ்ல போகும் பொழுது, காரியங்களை செயல்படுத்தும் பொழுது, நான் அதை புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, விசுவாசித்தான் அந்த வலையை கொண்டு போய் போடுகிறான். பாருங்க என்ன வந்தது? வலை கிழியத்தக்கதாக வாசிங்க. அந்தபடியே அவர்கள் செய்து
தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் புதிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்யும் பொழுது, புதிய காரியத்தை அவர் செய்யும் பொழுது வலை கிழிந்து போகத்தக்கதான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது அது நீதி, அது கட்டளை. அவர் சொல்கிறதை நாம் அப்படியே செய்வோம் என்று சொன்னால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே அதற்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை நான் செய்வேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுத்தவர் அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ராபர்ட் ப்ரூஸ் ஸ்காட்லாந்தின் மன்னன் 6 முறை அவர் எதிரியிடம் தோற்று விட்டார். அந்த ஸ்காட்லாண்டை மீண்டும் பிடிக்க முடியல. அவர் போய் ஒரு மலை குகையிலே அவர் ஒளிந்து கொண்டு இருக்கிறார். நாட்கள் சென்று கொண்டே இருக்கிறது. 6 முறை அவர் முயற்சி செய்தோம், மீண்டும் அவர் ஆட்சியை பிடிக்க முடியல. ஒரு நாள் அப்படியே சோர்ந்து அவர் படுத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த குகையின் முகப்பில் ஒரு சிலந்தி பூச்சி அது தொடர்ந்து வலையை பின்னுவதற்காக அங்கும் இங்கும் குதித்து கொண்டே இருக்கிறது, முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அது என்ன செய்யணும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு எண்டுக்கு அந்த வலையை கொண்டு போய் ஒட்ட வைத்திருச்சுன்னா மீதி உள்ள வலையை எல்லாம் பின்னிவிடும். பிரியமானவர்களே, ஆனால் பல முறை அது குதித்து போய் அதை டச் பண்ணுவதற்கு பார்க்கிறது. ஆனால் அதை டச் பண்ணவே முடியல, அந்த வலையை தொட்டு பின்ன முடியல. இப்படியாக அது தோற்றுக்கொண்டே இருந்தது. ரொம்ப நேரத்துக்கு பிறகு ஒரு முயற்சியிலே அது போய் அப்படியே அந்த பெண் பண்ணி வச்சிருச்சு அந்த வலையை. அதற்கு பின்பாக வேகமாக அது தன் கூட்டை பின்னி முடித்ததாக அவர் பார்த்தார். அது அவருக்குள்ளாக ஒரு விசுவாசத்தை கொடுத்து, என்னாலும் முடியும், என் தேவன் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட போனார். பாருங்க, எதிரியை வென்று மீண்டும் ஸ்காட்லாந்தின் மன்னனாக முடிசூட்டப்பட்டார் என்று சொல்லி பார்க்க. இந்த கால வேளையில் அநேக நேரங்களிலே தோற்று போயிட்ட, ஆண்டவரே இதுக்கு மேலே என்னால் முடியல, இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் செய்ய முடியலன்னு சொல்லி நீங்கள் இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. அவருடைய பலன் நமக்குள்ளாக விளங்கும். புதிய பலன் நமக்குள்ளாக வரும் பொழுது அவர் நாம் செய்ய முடியாத காரியங்களை எல்லாம் அவர் நமக்காக செய்து கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த கால வேளையிலே ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக நம்ம எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்க போகிறோம். எல்லாம் எழும்பி நின்று, ஆண்டவரே இன்றைக்கு என்னை உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே நீர் ஆண்டவரே புதிய காரியத்துக்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிற தயவுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். எல்லா கண்களை மூடி புதிய சிந்தனையை கொடுக்கிற தேவனுக்கு நன்றி என்று சொல்லுவோம். பிரியமானவர்களே, நம்முடைய சரீரத்தை புதிதாக்குற தேவனுக்கு ஹல்லேலூயா ஆமென் என்று சொல்லுவோம். இந்த காலை வேளையில ஹல்லேலூயா, thank you Jesus, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார் வெளிப்படுத்தின 3:8 உனக்கு முன்பாக நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு புதிய வாசல்கள் உங்களுக்கு நேராக திறக்கப்படுகிறது. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகவில்லை, அவைகள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அவரை நோக்கி பார்க்கிற ஒருவனும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த காலை வேளையில நம்முடைய சிந்தனை ஆண்டவருக்கு நேராக திருப்புவோம். ஆண்டவரிடத்தில் சொல்லுவோமா, என்னுடைய உள்ளத்தை நீங்க புதிதாக்குங்க ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்தை புதிதாக்குங்க ஆண்டவரே என்று சொல்லுவோமா, என்னுடைய சிந்தனையை புதிதாக்குங்க ஆண்டவரே என்று சொல்லுவோமா. ஹல்லேலூயா, thank you Jesus, ஹல்லேலூயா. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம்
உம்மை புகழ்ந்து பாடிடுவே எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம். எல்லா சத்தமாய் நன்மைகளை எண்ணி தேடுவே ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே புது பலன் அடைந்திடுவா நீ புது பலன் அடைந்திடுவா நீ புது பலன் அடைந்திடுவா நீ புது பலன் அடைந்திடுவா புது பலன் அடைந்திடுவா நீ புது பலன் அடைந்திடுவா அடைந்திடுவா நீ புது பலன் அடைந்திடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து சேட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். ஆமென். கர்த்தருக்கு காத்திருந்து எல்லாரும் விசுவாசத்தோடு ஓ தேங்க்யூ லார்ட் பாலா சந்தரமா உயரே எழும்பிடுவாய் புது பலன் அடைந்திடுவே நான் புது பலன் அடைந்திடுவே நான் புது பலன் அடைந்திடுவே நான் புது பலன் அடைந்திடுவே நான் புது பலன் அடைந்திடுவே புது பலன் அடைந்திடுவே புது பலன் அடைந்திடுவே தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவா வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவா தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவா வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவா புது பலன் அடைந்திடுவோ நாம் புது பலன் அடைந்திடுவோ புது பலன் அடைந்திடு. இந்த காலை நேரத்தில் இந்த புது பலன் நம்முடைய சரீரத்தில் புது பலனை தருவார் புதிய கிருபைகளை தருவார் புதிய வல்லமையை தருவார் எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவார் சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிப்பார் அவன் சிந்தையை பலப்படுத்துவார் மனதை பலப்படுத்துவார் ஆவியை பலப்படுத்துவார் ஆத்துமாவை பலப்படுத்துவார் சாவுக்கு ஏதுவான சரீரம் இந்த காலை நேரத்தில் தேவ பலத்தினாலே உயிர்ப்பிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அவன் என்னிடத்தில் வெள்ளியும் பொன்னும் இல்லை நசனா இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட என்று சொன்ன பொழுது அந்த தேவ பலத்தினாலே அவன் கால்கள் கரடிகள் பலம் கொண்டது போல இயேசுவின் நாமத்தில் பலன் இயேசுவின் நாமத்தில் பலன் பரிசுத்த ஆவியின் பலன் வல்லமையின் பலன் இந்த காலை நேரத்தில் அல்லேலூயா. ஆமென். எழும்புவாய் எழும்புவாய் எழும்புவாய். தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழும்பு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கலைகளைப் போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். அவை ஓடினாலும் களைப்படையார் நடந்தாலும் சோர்ந்து போவார். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன் உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் தேவரி விளக்கை ஏற்றுவேன் என் இருள் வெளிச்சமாக ஒரு அந்த நகவல ரபபபா சகதன ரபபபபா சகதன ரபபா. எல்லா சாத்தானின் கோட்டைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படும். எல்லா சாத்தானின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படும். இந்த காலை நேரத்தில் ஒரு பலன் ஒரு புது பலன் ஒரு புது பலன் ஒரு புது அவயம் ஒரு புது சுகம் ஒரு புது ஆசீர்வாதம் ஒரு புது நன்மை ஒரு புதிய வாசலை கர்த்தர் திறப்பாராக கர்த்தர் திறப்பாராக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆராய்ந்து
எண்ண முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர், வெண்கல கதவுகளை உடைக்கிறவர், இரும்பு தாழ்பால்களை முறிக்கிறவர், மறைவிடத்திலிருந்து பொக்கிஷங்களை தருகிற தேவன் புதிய காரியத்தை செய்வார், புதிய காரியங்களை செய்வார். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் உதவி செய்கிற ஆவியானவர். நாம் நினையாத வழியை கர்த்தர் நமக்கு திறப்பாராக, நினையாத ஆசீர்வாதத்தை தருவாராக, ஆமே அந்த ஆசீர்வாதத்தின் பலனால் நிரப்புவாராக. அல்லேலூயா. நமக்கு நாங்க மகிமை செலுத்துகிறோம். அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னவர், மனதை புதிதாக்குகிறவர், சரீரத்தை புதிதாக்குகிறவர் ஆண்டவரே, எங்கள் பலனை புதிதாக்குகிறவர் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்கிறவர். நீர் அப்படி செய்கிறபடியா நன்றி அப்பா. செய்து விட்டபடியாய் ஸ்தோத்திரம். எங்களோடு நீ பேசினபடியாய் நன்றி. உம்முடைய ஆண்டு தாசரை பயன்படுத்தினதற்காக நன்றி. ஆவியானவர் எங்களை தொடர்ந்து நடத்தும். உம்முடைய கிருபை தயவு இரக்கம் எங்களோடு இருக்கட்டும். எல்லா தீமைகள், பொல்லாப்பு, நாசமோசங்கள், கட்டுகள், கண்ணிகள், மரணங்கள், ஆபத்து, விபத்துகள், நாசமோச சேதங்கள், வீணான செலவுகள், அலைச்சல்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி பாதுகாத்து நடத்தும். செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், விவசாயங்கள், படிக்கிற பிள்ளைடைய படிப்புகள், கர்த்தருக்கு செய்கிற ஊழியங்கள் எல்லாம் நீங்க ஆசீர்வதிப்பீராக. இது என் ஊழியத்திற்காய் படைக்கிற காணிக்கையை நீர் ஆசீர்வதியும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம், நடத்தும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை கேள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தருடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தருடைய அன்னிக்கும் சமாதானம், ஆசீர்வாதம், பாதுகாப்பும் சுகமும் நாம் அனைவரோடு எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வார்த்தை கொடுத்த அருமை தாசரோடு குடும்பத்தோடும் அவருடைய தந்திருக்கிற தொழிலோடும் ஊழியத்தோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிறைவாயிருப்பதாக. ஆமாம். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்த சல மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.